Hi friends, welcome to our channel ஸ்ரீமகள். இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு தான் செய்ய போகிறேன். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸில் தக்காளி, ஒரு வெங்காயம், இது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஜாரில் ஆட் பண்ணிடலாம். 15 பல்லு பூண்டு, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 6 கொத்து அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், 15 பல்லு பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை அதையும் ரெடி பண்ணிவிடுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 3 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபுல்லாக நீங்கள் நல்லெண்ணெயில் செய்கிறதா இருந்தாலும் ஓகே. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம் இதை சேர்த்துட்டு இது நல்லா பொரிய விடுங்க. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பூண்டு இந்த மாதிரி ஒன்று பாதியமாக நசுக்கி அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு இந்த மாதிரி நசுக்கிட்டு நீங்கள் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது குழம்பு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஸ்லோவில் வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிட்டு போகுது. இப்போ மசாலா வதங்கிறதுக்காக தேவையான அளவு கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி வந்திருக்கு. இப்போ இதுக்கு காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், இது வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கி விடுங்க. பெருங்காயம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம ஸ்லோலே கொதிக்க விடலாம். பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு போதும். நீங்கள் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் திக்னஸ் இருந்தால் போதும். பாருங்கள், குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட் வந்துடும். சின்னதாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டிப்ஸ் என்னென்னா, இதில் வறுத்து அரைச்ச வெந்தய பொடியை ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டிங்கன்னா அந்த வெந்தய பொடி வாசனை சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். வெந்தய பொடி சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான பூண்டு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா இமிடியேட்டாக இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த குழம்ப சுட சாதத்தோட ஒரு மாம்பழமோ ஒரு அப்பளம் வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.